தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை பாராட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை பாராட்டினார். தமிழக வெற்றிக்கழகம் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு மைனாரிட்டி அரசை நிறுவியது. மே 10ஆம் தேதி முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்துள்ளன. அமைச்சர் பதவி வாங்கி சுய லாபம் அடைந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைத்து ஒரு மாதம் கழித்து அதிமுக கூட்டணியில் உள்ள ஒரு முக்கியமான கட்சி தலைவர் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை பாராட்டி வருகிறார். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தமிழக வெற்றிக்கழக அரசை குறைகூறி பேசியவர் இன்று ஜோசப் விஜயை சந்தித்த பிறகு தமிழக வெற்றிக்கழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டியுள்ளார். அவர் வேறு யாருமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசினார். தவேக அரசு சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டியுள்ளார். தவேக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல், லஞ்சம் ஆகியவை ஒழிக்கப்பட்டுள்ளன. ஆட்சியாளர்கள் மாறியுள்ளார்கள், அதிகாரிகள் இன்னும் மாறவில்லை என்று குறை கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசு சிறப்பாக ஆட்சி செய்வதாக பாராட்டி தெரிவித்துள்ளார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட தமிழக வெற்றிக்கழக அரசை குறை கூறினார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் தொடர்கிறது, எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றெல்லாம் குறை கூறியவர்தான் இந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இன்று ஜோசப் விஜயை சந்தித்த பிறகு தவேக அரசை பாராட்டியுள்ளார். ஒருவேளை கூட்டணி மாற்றம் ஏற்படுகிறதா என்பது தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு வருகிறதா என்பது தெரியவில்லை. ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்பு கொண்டது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸ் வைத்துள்ளார். துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டார். பின்பு தவேக அவரை கண்டுகொள்ளவில்லை. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியானது தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எலியும் பூனையும் மாறி இந்த 2 கட்சிகளும் ஒரு அணியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தவேக கூட்டணியில் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இடம்பெறுமா என்பது கேள்விக்குறி. இடம்பெற்றால் விடுதலை சிறுத்தை கட்சி தானாகவே கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும். ஆனால் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது என்று பாராட்டு பத்திரம் வழங்கியதிலிருந்து அவர் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போகிறாரா, தவேக கூட்டணியில் இணையப் போகிறாரா என்று பல யூகங்களுக்கு வழிவகுக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும்.